நமக. ஸ்ரீ கோவில் கந்தாடி அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவரம் வந்தே ரம்யஜாமாதரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜ யுக்மரத்ன வியாமோஹத தததராணிதனயாய மேனே அஸ்மத்குரோர்பகுதோஷதஹக்கசந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்யவ்யானா ஆதஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கரியுகலம் பிரணமாமி மூர்த்னா போதம் சரஸ்ய மகதாவ்யபட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகாலேந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க स्तनगिरितटी शुद्धमुत्पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसहसिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सजिनिकलितं या बन्धात्कृत्य भुङ्क्ते बोधा तस्यै नमहितमिथं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணதிருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பமாலை புமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு எண்ணி விதியின்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கம். கூடார வள்ளி, கூடாரை வள்ளி அப்படின்னு கொண்டாடக்கூடிய சிறப்பான தினம் இன்னைக்கு. இன்றைய நாள் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவில் தான். ஏன் நம்ம இந்த கூடார வள்ளிங்கிற இந்த தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம்? மார்கழி 30 நாளும் மாலவன் பெயர் சொல்லதான் மார்கழி மாதம். அதுல இந்த 27ஆம் நாளா இருக்கக்கூடிய இந்த தினத்துக்கு அப்படி சிறப்பு. மற்ற தினங்களை விட இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் எழுந்தடிச்சுன்னு ஓடிடும். எதை திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு திருமணம் நடைபெறணுமா, கூடார வள்ளி செய்வீங்கள், அக்கார அடிசல் பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னா இந்த பாசுரத்துக்கு ஏதோ ஒரு சிறப்பு அதிகமா இருக்கும் மற்ற பாசுரங்களை விட. அப்படின்னா இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கான்? நிச்சய பாசுரத்துல என்ன பார்த்தோம்? அதுக்கு முந்தி கண்ணன் எம்பெருமானை கோபிகைகள் எல்லாரும் அந்த 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் அத்தனை பேரும் சேர்ந்து கண்ணன் எம்பெருமான் இடத்துல வந்தார்கள். கண்ணனை போற்றி பாடினார்கள், மங்களாசாசனம் செய்தார்கள். அன்றி விளக்கமலந்தாய் அடி போற்றி அப்படின்னு அவனுடைய போற்றி திருநாமங்களை எல்லாம் அவனுடைய அந்த சிறப்பை எல்லாம் சொன்னார்கள், பெருமையை சொன்னார்கள். அடி போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, திகழ் போற்றின்னு அவ்வளோ அற்புதமாக மங்களாசாசனம் செய்தான். அதுக்கப்புறம் கண்ணன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணன் எம்பெருமான இடத்துல போயாச்சு. அப்போ கண்ணன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இந்த பாவை நோம்புக்கு தேவையான உபகரணங்கள் கரைத்தருதியார்கள், அதை ஆராய்ந்து தர வேண்டும் அப்படின்னு 2 நாள் முன்னாடியே ஒரு குழு கொடுத்துட்டாங்க. ஆராய்ந்து தர வேண்டும். அந்த பறைக்கு உபகரணங்கள் முதல்ல நாங்கள் பாவை நோம்பு அப்படிங்கிறது பெரியவர்களால் அனுமதிக்கப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். பாவை நோம்பு இந்த மார்கழி நீராட்டத்துக்கு. அதனால எங்களுக்கு உபகரணங்கள் வேண்டும். என்னென்ன உபகரணங்கள் கேட்டா, பாஞ்சசன்யம் வேணும் கேட்டா, பறை வேணும் கேட்டா, கொடி வேணும், விதானம் வேணும், பல்லாண்டு இசைப்பவர்கள் வேணும், கோல விளக்கு வேணும்னு 6 வகை உபகரணங்கள் கேட்டாங்க. தந்தோம் தந்தோம் தந்தோம்னு கொடுத்தாங்க. அது எப்படி கேட்கிறார்கள்? உன் பாஞ்சசன்யமே வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய பாஞ்சசன்யம், பேர பாஞ்சசன்யம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா கண்ணன் எம்பெருமானுடைய சங்குக்கு பேர் தான் பாஞ்சசன்யம். மற்ற சங்குகளுக்கெல்லாம் பெயர் சொன்னேன். கண்ணன் எம்பெருமானுடைய அதுக்கு மட்டும்தான் பாஞ்சசன்யம். உன்னுடைய பாஞ்சசன்யம் தான் எனக்கு
சரின்னு அதையும் கொடுத்தாச்சு. பாஞ்சசன்னியும் கொடுத்தாச்சு. பறை அவன் இடுப்பிலே அறையிலே கட்டி இருந்து அந்த பறையும் கொடுத்துட்டான். கோல விளக்கு நற்பினை விராட்டியும் கொடுத்தாச்சு. கொடி கருட கொடி கொடுத்தாச்சு. விதானம் அவனுடைய உத்திரியத்தை கொடுத்தாச்சு. உத்திரியன்னா அந்த எழுத்து கொடுத்து கலைந்த நீ கீத ஆடை உடுத்து கலைத்தது உண்டு சூடு நீ தொண்டர்களோ கல்லாண்டு இசைப்பாரு அப்படிங்கிற மாதிரி கல்லாண்டு இசைக்கிறதுக்கு அறையர்களும் இந்த உடுத்து கலைந்த அவனுடைய ஆடைகள் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப கண்ணனே பெருமான் கேட்கிறான், இன்னும் என்னமா வேணும், இன்னும் என்ன வேணும், எல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் என்ன வேணும் அப்படிங்கும் போதுதான் இப்ப சொல்றா, கூடாரை வெட்டும் செங்கோவெண்டா உந்தண்ணி பாடி பறிக்கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே சிரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கணனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எழுத்தேலோரெம்பாவாய் எல்லாரும் கூடியிருந்து நாங்கள் உண்மை அனுபவிக்கிறோம். இந்த பாசனம் செவிக்கும் போது மட்டும் நம்ம அலங்கார அரிசெல்லாம் பண்ணுறோம். ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். சர்வ அலங்கார பூஷிதையாக அப்படியே கற்களுடைய அந்த ஜுவலிப்பு கூட இங்கேருந்து பார்த்தாலே அப்படி தக தக தகன்னு அந்த ஜுவலிப்பு நம்ம கண்களை அப்படியே பறிக்கிறது. இவ்வளோ அற்புதமாக ஏன் பண்ணியிருக்காங்கன்னா கண்ணனி பெருமானுடன் கூடி இருக்கிறாள். எனக்கு கிட்டக்க போயாச்சு, அவன் இன்னும் என்ன வேணும், இனி என்ன வேணும்னு கேட்குறான். இத்தனை நாளாக முதல் 2வது பாட்டில் என்ன சொன்னா, நாங்கள் ஆள் உண்ணோம் நீ உண்ணோம் நாட்காலே நீராடி ஈற்றெழுதோ மலவெட்ட முடியும்னு சொன்னவள் இன்னைக்கு எம்பெருமானா இடத்துல போயாச்சு. எம்பெருமானுடைய பாஞ்சசன்னியம் எல்லாம் வாங்கியாச்சு. இனி ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, சரணாகதி பண்ணியாச்சு. இனிமே நீ தான், உன்னை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால என்ன பண்றா, இப்போ சந்தோஷமா ஆடை ஆபரணங்கள்லாம் உடுத்திங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கூடாரை வெல்லும் சீர், நீலோட்டமான ஒரு பதவுரையப்பா. கூடாரை வெல்லும் சீர், கூடார வள்ளி, இது கூடாரை அப்படின்னா கூடாதவர்களை வெல்லும் அப்படின்னா வென்று ஒரு போர்ல வென்று வருவது போல கூடாதவர்களை வெல்லக்கூடிய குணம் உடையவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவனை நம்ம என்ன பண்றோம், முந்தண்ணி பாடி நான் உங்களை பாடின்னு வந்தோம். என்னென்னலாம் பாடினா, மனத்துக்கு ஞானி மைத்துனன் பேர்பாட நாராயணனை பாடி உத்தமன் பேர்பாடி கேசவனை பாடவும் அப்படியெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். அப்படி பாடி பறிக்கொண்டு யாம் பெரும் சம்மானம், சம்மானம்னா பரிசு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினோம்னா அதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கோங்க. இந்த சம்மானம் என்ன அப்படின்னா சாதாரண பரிசா இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட பரிசா இருக்கணுமா, நாடு புகழும் பரிசினாள். இந்த நாடே கண்ணு ஆச்சரியமா பார்க்கணுமா, இவ்வளோ பெரிய பரிசா, இவ்வளோ உயர்ந்த பரிசா அவனுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படணுமா. அதுதான் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நல்லதா இருக்கணும். நாடே பார்த்து வியக்கணும். ஏன்னா 2 விதம் இருக்கு, இவ்வளோ மோசமாக கொடுத்துட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்கும் ஆச்சரியப்படும். அதனால நன்றாக சூடகமே அப்படின்னா கையில போடக்கூடிய அணிகலனுக்கு பேரு சூடகமே. தோல் வளையே, இங்க போடக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு பேரு தோல் வளையே. இதுக்கு அடுத்து என்னது, தோடே. செவிப்பூவே அப்படின்னா இங்க போடக்கூடியது செவிப்பூ. இங்க இப்பதான் நம்ம ஃபேஷனா நிறைய பேர் பார்த்தா அடுக்கடுக்கா போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறது பேரு செவிப்பூ. இந்த செவிப்பூவே பாடகமே அப்படின்னா காலில் அணியக்கூடிய அந்த நூப்புரல் ததங்கை அந்த கொலுசு இதெல்லாம் நாங்கள் அணிவோம். அது மட்டும் இல்லை, இது பல்கலனும் இன்னும் நிறைய ஆபரணங்களையும் நாங்கள் தரிக்க போகிறோம். இதெல்லாம் தரித்த பின்னாடி ஆடை கொடுப்போம். ஏன்னா அவனோடு கூடி இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம். இத்தனை நாளா விரகதாபத்துல இருந்தா, விரகதாபத்துல இருக்கிறதுனால என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணினோம் ஒண்ணுமே தெரியல. இப்ப அவன் திருமாளிகைக்கு வந்தாச்சு, அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அறையை கொடுத்தாச்சு, கொடியை கொடுத்தாச்சு, நட்பினியை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அதனால நாங்க இந்த அணிகலன்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. என்ன அழகா பாருங்க, பட்டுப்படவைலாம் நாங்கள் டீம் வந்துருக்கோம். எதுக்குன்னா நீங்க கூட இருக்கிறதுனால ஆடை உடுத்து அதுக்கு பின்னே பால் சோறு. பாலிலேயே அப்படியே அந்த சக்கரை பொங்கல் அக்கார அரிசல் இருக்கணும். அந்த அரிசியின் சிறுபருப்பும் வரணும். அதுக்கு
மூட நீ பெய்து. மூடனா இப்படி ஃபுல்லா ஒழுகி வரணுமா கையில. இப்படி ஒழுகி வர அந்த அகார அடிசல் செய்து கூடி இருந்து எல்லாரும் கூடி இருந்து குளிர்ந்தேலோர், எல்லாரும் குளிர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ